வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் மீனம் ராசிக்காரர்களுக்காக. மீன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, மனசை எந்த அளவுக்கு அமைதியாக கட்டுப்படுத்தி ஒருத்தர் காத்துட்ருக்கிறாரோ அவருக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். அதை அவர் சரியாக பயன்படுத்திக்குவார். அமைதியாக இருக்கிறது இந்த வாரம் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, புதிய புதிய அணுகுமுறை பெரிய பலன் தரும். ஒரு புதிய ஐடியா வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மறைமுகமாக உங்களோட திறமையை கவனிப்பாங்க. நீங்கள் கவனிக்காத மாதிரியாக இருக்கும், ஆனால் உங்களை கவனிச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்படி உங்களோட வேலையை செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அதை பொறுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொறுப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். மற்றவங்க செய்யாத வேலையெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ரொம்ப பொறுமையாக அதை மேலதிகாரி கூட பேசி ஒரு வேலையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஒரு நல்ல உங்களோட ஒரு இன்வென்ஷன், உங்களோட ஒரு கற்பனை சக்தி இதெல்லாம் திறமையாக வெளிப்படும். அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை கொஞ்சம் லேட்டாக நடந்தாலும், கொஞ்சம் மனசில் அதனால் ஒரு அழுத்தம் இருந்தாலும், உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் காத்துட்ருக்கு. உங்களோட அதிகாரிங்க கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரகசியத்தையும் டக்குன்னு பகிர்ந்துக்காதீங்க. ஒரு தேவையான ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் பேசுங்க. அதை ரொம்ப கவனமாக பேசுங்க. எந்த ஒரு தவறான வார்த்தைகளையும் பயன்படுத்தி பேசாதீங்க. அது உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பழைய கான்டாக்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு நிறையா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மெதுவான முன்னேற்றம் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதனால் பண வரவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேவிங்ஸில் கூட கொஞ்சம் கவனம் பண்ணிங்கன்னா, சேவிங்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். பழைய பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கலெக்ஷன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை ஃபேமிலி கிட்ட இருந்தோ உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். செலவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காகவோ இல்லை ட்ராவலுக்காகவோ இல்லைன்னா மெடிக்கலுக்காகவோ சின்ன சின்ன செலவுகள் வரும். அது சின்ன சின்ன செலவுகளாக தான் இருக்கும். அதை நீங்கள் கவலைப்படாமல் தேவையான செலவுகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க. யாரையும் நம்பி புதுசாக ஒரு பணத்தை கொடுக்காதீங்க. நம்பி கொடுக்கறது உங்களை சிக்கலில் போய் சிக்கல் வச்சிரும். அது பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். பழைய உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயம் மீண்டும் பேசுகிற மாதிரியாக இருக்கும். நீங்கள் நான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச விஷயங்கள் சில நேரங்களில் பேச்சுவார்த்தைக்கு வரும். அது பார்த்தீங்கன்னா அது நல்ல உங்களுக்கு சில நேரங்களில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் எந்த அளவுக்கு சமாதானமாக பொறுப்பாக இருக்கிறீங்களோ அது உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல உறுதுணையாக இருக்கும். புரிதல் 2 பேருக்கும் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுறது ஒரு நல்ல உட்கார்ந்து பேசுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஒரு நிலைமையை உண்டாக்கி கொடுத்துரும். அது பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னா தூக்கம் குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்துக்கோங்க. உங்களோட ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப துணையாக இருக்கும். தூக்கம் குறைக்கிறது அது ரொம்ப தவறாக போயிடும். நல்ல ரெஸ்ட் எடுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த் பிரச்சனையை போக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதிகமாக தண்ணி குடிங்க. இரவு நேரங்களில் முழிச்சுட்டு மொபைல் பார்க்கறது, லேப்டாப் பார்க்கறது அது தவிர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ரெஸ்ட் எடுக்கிற டைமை நல்லா ரெஸ்ட் எடுங்க. அது ஹெல்த்துக்கு முக்கியம். தேவையற்ற கவலைகள் அது மனசில் தாக்கும். அதை எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ அது நல்லது. அது போக்குறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லை யோகா பண்ணுங்கள். இது 2ல் எது ஒன்று செய்கிறீங்க அது உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய கஸ்டமர் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. சின்ன சின்னதாக ஒரு டெவலப்மெண்ட் வரும். அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு போய் கொடுக்கும்.
உங்களோட பார்ட்னர்ஸை வந்து கூட வேலை செய்கிறவங்கள வந்து முழுசாக நம்பாதீங்க. அது வந்து ஜாக்கிரதையாக எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தணும், அதெல்லாம் ஜாக்கிரதையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அது வந்து உங்களோட வளர்ச்சி கரெக்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட இமேஜினேஷன் பவர் கொஞ்சம் கூடும். அதனால பார்த்தீங்கன்னா, பாடங்களில் வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். கவனம் சிதறாமல் பார்த்துக்கோங்க. மனநிலை காரணமாக டிலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு நல்ல வளர்ச்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அமைதியான இடத்துல படிக்கிறது வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தியானம் செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்காரர்கள் குரு பகவான் வழிபாடு, அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மஞ்சள் கலர் பூ வச்சு செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்ருக்கு. திங்கக்கிழமை சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த 3 நாட்கள் வந்து அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் தேதிங்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை, 5ஆம் தேதிங்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை, 8ஆம் தேதிங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாட்கள் வந்து அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. இதை பயன்படுத்திக்கோங்க உங்களோட புதிய வேலைகளுக்காக. அதே மாதிரி கவனமாக இருக்க வேண்டியது 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி. 6ஆம் தேதி புதன்கிழமை, 7ஆம் தேதி வியாழக்கிழமை, 9ஆம் தேதி சனிக்கிழமை. புதன், வியாழன், சனி இந்த 3 நாட்கள் வந்து ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஒருத்தர் கூட பேசும்போது ஜாக்கிரதையான வார்த்தைகள பயன்படுத்துங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இரவு நேர டிராவல் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க. ரொம்ப வேகம் கூட்டாதீங்க. அமைதியா கடந்து போங்க. இந்த 3 நாள் நீங்க வந்து ஜாக்கிரதையா பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப அமைதியா அதிகரிக்கும். ஒரு ஒரு விஷயங்களும் இவங்க முன்னாடியே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் வரும். அந்த அளவுக்கு மனசு இவங்க அமைதியா வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பணத்தில வந்து ரொம்ப கட்டுப்பாடா, தேவையான செலவுகளுக்கு மட்டும் பணத்த பயன்படுத்துறது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உறவுகள் கிட்ட வந்து வந்து ஒரு நல்ல புரிதல் அவசியமா இருக்கும். ரிலேஷன்ஷிப் கூட ஒரு தேவையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு, ஒரு நல்ல அமைதியா இவங்க உள்ளுணர்வ பயன்படுத்தி முன்னேறுனாங்கன்னா, இந்த வாரம் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி. நீங்க பொறுமையா கேட்டிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.